ஹலோ பசங்களா, வெல்கம் டு சைலம் நீட் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நாம் எப்படி பேக்லாக்ஸை கிளியர் பண்ணுறது, எப்படி பேக்லாக்ஸை கவர் பண்ணுறது எஃபெக்டிவாக அதை பற்றி பேச போகிறேன். உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அதுக்கு சிலபஸ் கொஞ்சம் வாஸ்ட்டாக தான் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம நீட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 11th 12th இருக்கிற ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி சப்ஜெக்ட் எல்லா சாப்டர்ஸும் நமக்கு படிக்க வேண்டியிருக்கு. அதுவும் இன்டெப்த்தாக படிக்கணும். கரெக்டாக தியரி மட்டும் இல்லை, தியரியை படித்ததுக்கப்புறம் நியூமரிக்கல் சால்வ் பண்ணணும், ரியாக்ஷன் மெக்கானிசம் நிறைய இருக்கும், நிறைய டயக்ராம் படிக்க வேண்டியிருக்கும், நிறைய கிராஃப் படிக்க வேண்டியிருக்கும். ஸோ நேச்சுரலாகவே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும், எல்லா சீரியஸ் ஆஸ்பிரண்ட்ஸுக்கும் பேக்லாக்ஸ் இருப்பாங்க. பேக்லாக்ஸ் இல்லாமல் படிக்கிறது எப்பவுமே நல்லது தான். பட் அது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும், பிகாஸ் நீங்கள் அதை ப்ராக்டிக்கலாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கரெக்டாக? ஸோ பேக்லாக்ஸ் இருக்கிறது ஒரு பிரச்சனை இல்லை. பட் அந்த பேக்லாக்ஸை வந்து என்ன கூடாது, ஹெவி ஆகக்கூடாது, அது ஓவர் ஆகக்கூடாது, ஒரு லிமிட்டுக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி நாம் எப்போவுமே கடைசியிலன்னு சொல்லி போஸ்ட்போன் பண்ணி இதை கிளியர் பண்ணாமல் இருந்தால் அது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஸோ எப்போ எல்லாம் நமக்கு முடியுதோ அப்பப்போ எல்லாமே பேக்லாக்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி நாம ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் நாம பேக்லாக்ஸை கிளியர் பண்றது எப்படி படிக்க போறேன். பிரிட்டிஷர்ஸ் நம்ம நாட்டை ஆண்டாங்கல்ல, அவங்க அன்னைக்கு ஃபாலோ பண்ண ஒரு நெகட்டிவான ஒரு பாலிசி என்ன, டிவைட் அண்ட் ரூல். ஆனால் அந்த நெகட்டிவ் பாலிசி பேக்லாக்ஸை பொறுத்த வரைக்கும் நாம ஒரு பாசிட்டிவ் பாலிசியாக கன்வெர்ட் பண்றோம். எஸ் பசங்களா, நாம பண்ண போறது என்னது, டிவைட் அண்ட் ரூல். ஓகே, ஸோ நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது, உங்களோட பேக்லாக்ஸை வந்து கிளியர் பண்ணணும், பேக்லாக்ஸை வந்து மெதுவாக அதோட அமௌண்ட்டை கம்மி பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன, உங்களோட சாப்டர்ஸ் இருக்குல்ல, மொத்த சிலபஸில் இருக்கிற மொத்த சாப்டர்ஸு அதை டிவைட் பண்ணிக்கோங்க. முதல்ல நீங்கள் டிவைட் பண்ணுங்க. அப்போ அது உங்களுக்கு ஒரு ஐடியா தரும், என்னென்ன சாப்டர்ஸ் வந்து ஆல்ரெடி நான் படிச்சிருக்கேன், வாட் ஆர் த பேக்லாக் சாப்டர். கம்ப்ளீட்டட் சாப்டர்ஸ் ஒரு பக்கம், பேக்லாக் சாப்டர்ஸ் ஒரு பக்கம். இது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் பண்ணியிருக்கணும். கிளியரா? அதுதான் முதல் வேலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம பேக்லாக் சாப்டர்ஸை பாருங்கள். பேக்லாக் சாப்டர்ஸில் தேர் வில் பி சம் சிம்பிள் சாப்டர்ஸ் டெஃபினெட்லி இருப்பாங்க. அதே மாதிரி சம் ஹெவி சாப்டர்ஸ் இருப்பாங்க, ரொம்ப அதிகமான கண்டென்ட் இருக்கிறது, ரொம்ப அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்குறது, வெயிட்டேஜ் வைஸும் அதே மாதிரி கண்டென்ட் வைஸும் ஹெவியாக இருக்கிற சாப்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ எல்லா சாப்டர்ஸுக்கும் ஒரே ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுமா? இல்லை. அதனால் நம்ம செக்ரிகேட் பண்ணணும். தீஸ் ஆர் த ஈஸி சாப்டர், தீஸ் ஆர் த டஃப் சாப்டர்ஸ், அப்படி நம்ம செக்ரிகேட் பண்ணணும். கிளியரா? அப்போ எகெயின் நாம டிவைட் பண்ணுறோம், டிவைட் அண்ட் ரூல். ரெடியா? கிளியரா? எஸ். இப்போ நாம டிசைட் பண்ணுறோம், ஒரு நாளைக்கு நாம 12 மணி நேரம் படிக்கிறாங்க, 12 hours நீங்கள் படிக்கிறீங்க சப்போஸ், அப்படி வச்சுக்கோங்க. ஸோ அந்த 12 hours அதை 4 பார்ட்டாக டிவைட் பண்ணிக்கோங்க. அதில் 1/3 டைம் மட்டும் நீங்கள் பேக்லாக்ஸுக்கு அலோட் பண்ணுங்க. ஓகே, ஸோ 12 hours நீங்கள் படிக்கிறீங்கன்னா ஒரு 9 hours வந்து ஆன்கோயிங் லெக்சர்ஸ் பார்க்குறது, ஆன்கோயிங் படிக்கிறது, ஆன்கோயிங் ப்ராப்ளம் சால்விங் அது யூஸ் பண்ணுறீங்கன்னா ரிமைனிங் 3 hours வந்து கண்டிப்பாக கன்ஃபார்மாக டெய்லி பேஸில் நீங்கள் பேக்லாக்ஸுக்கு அலோட் பண்ணுங்கள். ஸோ அதனால் உங்களோட டெய்லி ஃபாலோ அப் இருக்குல்ல, டெய்லி லெக்சர்ஸ், டெய்லி கிளாஸஸ், அதை எந்த விதமான நெகட்டிவாக அதை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. தட் இஸ் வை ஐ எம் சேயிங் திஸ். 12 hours 9 hours நீங்கள் டெய்லி ருட்டீனுக்கு தான் யூஸ் பண்ணுறீங்க, ரிமைனிங் 3 hours மட்டும் பேக்லாக்ஸ் யூஸ் பண்ணால் போதும். ஸோ கிராஜுவலி டே பை டே உங்களுக்கு என்ன பண்ண முடியும், உங்களோட பேக்லாக்ஸும் குறையும், உங்களோட டெய்லி லெக்சர்ஸ் எதுவுமே பேக்லாக் ஆகாமல் அதுவும் கூடவே கவர் பண்ண முடியும். பசங்களா, இப்போ 3 hours தானே படிக்கிறீங்க, அப்போ அந்த 3 hours சிம்பிள் சாப்டர்ஸ் இருந்தால் அது வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணுறது பாசிபிள் தான். ஒரு நாள்லேயே ஒரு சாப்டர் கவர் பண்ணணும்னு நினைக்காதீங்க. எதுக்கு நினைக்கணும்? எகெயின் நான் சொல்கிறேன், டிவைட் அண்ட் ரூல். ஸோ ஒரு சாப்டர் எடுத்தேன், அதையும் டிவைட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சாப்டர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகே, ஸோ அதில் வந்து கார்பாக்சிலிக் ஆசிட் மட்டும் எடுத்தால் அது ஒரு ஸ்மாலர் ஏரியா, அது வந்து ஒரு 3 hours கூட நீங்கள் ஈஸியாக படித்து அதில் இருக்கிற கொஸ்டின்ஸையும் சால்வ் பண்ண முடியும். ஆனால் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் கொஞ்சம் லார்ஜாக இருக்கும். ஸோ ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸை நீங்கள் என்ன பண்ணீங்க, கிளாசிஃபிகேஷன், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அது ஒரு நாள் படிச்சுக்கோங்க, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இன்னொரு நாள் படிச்சுக்கோங்க, நேம் ரியாக்ஷன் இன்னொரு நாள். அப்போ ஒரு சாப்டரே வந்து நம்ம மறுபடியும் டிவைட் பண்ணுறோம். ஸோ நம்ம 3 hours டெய்லி படிக்கும்போது அந்த 3 hours ஒரு சாப்டரை முழுசாக கவர் பண்ணணும்னு நினச்சா அது வந்து எஃபெக்டிவ் ஆகாது. எப்படியாவது முடிச்சா நோ அப்படி பண்ணக்கூடாது. நமக்கு அது எஃபெக்டிவ் ஆகணும். நம்ம படிச்சதுக்கப்புறம் அது நமக்கு எக்ஸாமில் கொஸ்டின் வரும்போது யூஸ் ஆகணும். ஓகேவா? ஸோ எகெயின் அண்ட் எகெயின் வி ஹாவ் டு டிவைட் அண்ட் ரூல் இட். கிளியரா பசங்களா? அதை நம்ம பண்ணணும். ஓகே, அதே மாதிரி ஒவ்வொரு சாப்டரும் பேக்லாக் சாப்டர் படிக்கும்போது அந்த சாப்டர் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கெல்லாம் தெரியும். ஓகே, தியரி எல்லாம் தெரியும்னா நீங்கள் மேக்ஸிமம் டைமு
பிவைக்கு சால்வ் பண்ணுறதுக்கு அலோட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு சுத்தமாக தியரியே தெரியாதுன்னா நீங்கள் தியரி முதல்ல படித்ததுக்கு அப்புறம் தான் பிவைக்யூ ட்ரை பண்ணணும். ஓகேவா? ஸோ பிவைக்யூட நம்பர் வந்து வேரி ஆகும், ஸ்டூடெண்ட் டு ஸ்டூடெண்ட் வேரி ஆகும். அது உங்களோட நீங்கள் எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம் ஃபாலோ பண்ணுறீங்க, நீங்கள் யூஸ் பண்ணுற கொஸ்டின்ஸ் வந்து எஃபெக்டிவ் கொஸ்டின்ஸா. சில பேர் இருப்பாங்க ஒரு பர்டிகுலர் டாப்பிக்ல இருந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் சால்வ் பண்ண, பட் அது வந்து எஃபெக்டிவ் இல்லை. ஏன்னா அந்த சாப்டர்ல இருக்கிற ரிமைனிங் டாபிக்ஸ் அவங்க வந்து ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. சிம்பிளான ஒரு ஏரியாவில் மட்டும் அதிகமாக கொஸ்டின் சால்வ் பண்ணால் அது வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்டடி மெத்தட்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த கொஸ்டின் பிவைக்கு செலக்ட் பண்ணும்போது, ஓகே, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் செலக்ட் பண்ணும்போது அது அந்த சாப்டரில் இருக்கிற எல்லா ஏரியாஸ்லையும் டச் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸை செலக்ட் பண்ணணும். அதில் வந்து நீங்கள் ஒரு ஆவரேஜை சொல்கிறேன், நான் ஒரு 40 to 50 கொஸ்டின் சால்வ் பண்ணால் ஓகே, இட் இஸ் சம்வாட் ஓகே தான். கிளியரா? சரி பசங்களா, அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இப்போ ஒரு சாப்டர் வந்து சுத்தமாக தெரியல, 11th இருக்கிற ஒரு சாப்டர் எனக்கு சுத்தமாக தெரியாது, நான் இப்போ படிச்சுட்டு இருக்கோம். ஓகே, அப்படி படிக்கும்போது அந்த சாப்டரோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், ஹைலைட்ஸ், அது என்சிஆர்டி புக்கில் முடிஞ்சால் என்சிஆர்டி புக்கில், இல்லாட்டி ஒரு A4 ஷீட் எடுத்து ஒரு 1 or 2 A4 ஷீட்டுக்குள்ளே அந்த சாப்டரோட சம்மரி இருக்கும்ல, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங்ஸ், அதை வந்து ஒரு மைண்ட் மேப் மாதிரி ஒரு டயக்ராமேட்டிக்காக ரெப்ரசன்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நாம் ஒரு வாட்டி படித்தா மட்டும் அதெல்லாம் நம்ம மைண்டில் ரீட்டைன் ஆகாது. நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக என்ன பண்ணணும், ரிவைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இன்னைக்கு படித்தோம், ஒரு ஆஃப்டர் 2 weeks அந்த சாப்டரோட சம்மரியாவது எடுத்து பாருங்கள், அந்த ஹெட்டிங்ஸ் எடுத்து பாருங்கள், அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எடுத்து பாருங்கள். அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஹோல் ஸ்டோரி ஞாபகத்தில் வரும். ஸோ உங்களோட பேக்லாக் ரிவிஷன் என்ன ஆகுது, பேக்லாகும் முடிச்சாச்சு, அதோட ரிவிஷனும் முடிச்சாச்சு. ஸோ அப்படி யோசிக்கும் போது ஒரு பாயிண்ட்டை பற்றி கரெக்டாக ஞாபகம் வரலை, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னு நீங்கள் சம்மரியில் போட்டிருக்கோம், ஆனால் அந்த பாயிண்ட்டை படித்தும் அதோட ஹோல் ஸ்டோரி ஞாபகம் வரல, அப்போ அதை நாம் போய் ரெஃபர் பண்ணணும். அது மட்டும் போய் ரெஃபர் பண்ணால் போதும். கிளியரா? அப்போ அதனால என்ன ஆகும், நம்மளோட டைம் வந்து எஃபெக்டிவாக நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். ஓகே, அண்ட் பிஃபோர் தட் பசங்களா, இப்படி எல்லாம் சொல்லலாம், பட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன, டிசிப்ளினாக இருக்கணும். ஏன்னா பேக்லாக்ஸை கிளியர் பண்ண நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் பண்ணுறதை விட இன்னும் டிசிப்ளினாக உங்களோட லைஃப் போகணும். 12 hours சொன்னேன், 12 hours 9 hours கரெக்டாக அது வந்து ஆன்கோயிங்காக டிவைட் பண்ணி 3 hours பேக்லாக்காக டிவைட் பண்ணி அதில் வந்து நீங்கள் டிசிப்ளினாக இருக்கணும். அதில் வந்து நீங்கள் ஃபேக் பண்ணக்கூடாது, நீங்கள் இன்டெகிரிட்டியாக இருக்கணும். ஓகே, அதில் அந்த அன்னெசரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணணும். ஃபோனு, சோஷியல் மீடியா எல்லாத்துலேருந்தும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஏன்னா நம்ம 3 hours தான் அலோட் பண்ணியிருக்கோம். அந்த 3 hours நம்மளோட ஃபோக்கஸ் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சுன்னா நம்மளோட ரிவிஷன், நம்மளோட பேக்லாக் கவரிங்கு அது வந்து என்ன ஆகாது, எஃபெக்டிவ் ஆகாது. ஸோ அதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் க்ரூஷியலாக என்ன சொல்கிறது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. கிளியரா? எஸ். ஸோ பசங்களா, என்ன பேக்லாக்ஸ்னாலும் அது வந்து ஏதோ அன்இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் அப்படின்னு நினச்சிடாதீங்க. 11th 12th ஈக்குவல் இம்பார்ட்டன்ட். நீங்கள் லாஸ்ட் இயர் எக்ஸாம்ஸ் எல்லாம் அனாலிசிஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. 11th சாப்டர்ஸ் இருந்தும் 12th சாப்டர்ஸ் இருந்தும் 50-50 ஆல்மோஸ்ட் அப்படி தான் மார்க்ஸ் கேட்குறாங்க. ஸோ வெயிட்டேஜ் வந்து 11th 12th ஒரே மாதிரி இருக்காங்க. ஸோ அதனால் எல்லா சாப்டருக்கும், அது ஸ்மாலர் சாப்டராக இருக்கலாம், பிக்கர் சாப்டராக இருக்கலாம், புரியுதா? ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ்னு சில பேர் சொல்லியிருப்பாங்க, சில சாப்டர்ஸ் ஹை வெயிட்டேஜ் சொல்லியிருக்க மாட்டேன். பட் உங்களை பொறுத்தவரைக்கும் நான் சொல்கிறேன், ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ், அப்படி ஹை வெயிட்டேஜ் சாப்டர், லோ வெயிட்டேஜ் சாப்டர் நீங்கள் செக்ரிகேட் பண்ண வேண்டாம். சமயம் இல்லை, அந்த டைம் இல்லை. இப்போ நீங்கள் எல்லா சாப்டரையும் ஒரே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஓகே, ஸோ 11th இருந்தாலும் சரி, 12th இருந்தாலும் சரி, லோ வெயிட்டேஜ் ஹை வெயிட்டேஜ் எல்லாம் பார்க்காம பேக்லாக்ஸை கூடவே ஓகே, பேக்லாக்ஸ் படிக்கிறதுக்கு நீங்கள் ஆன்கோயிங் லெக்சர்ஸ் படிக்கிறத ஸ்டாப் பண்ணிடாதீங்க. அப்போ என்ன ஆகும், இது பேக்லாகாக மாறும். ஸோ இன்னும் ஒரு பேக்லாகை புதுசாக க்ரியேட் பண்ண வேண்டாம். ஓகே, இருக்கிற பேக்லாக்ஸை கிளியர் பண்ணும்போது புதுசாக பேக்லாக் வராமல் பார்த்துக்கோங்க. அதுக்கெல்லாம் வேண்டது என்ன, டிசிப்ளினாக இருக்கணும், கன்சிஸ்டண்டாக படிக்கணும். ஓகே பசங்களா, ஸோ எகெயின் அண்ட் எகெயின் சொல்கிறேன், வாட் இஸ் த ரூல், டிவைட் அண்ட் ரூல். ஓகே பசங்களா, ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருந்துச்சு, ஆனால் அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டத்தோட சப்போர்ட் தேவை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, வர October 6 சைலம் வந்து ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் ஆரம்பிக்க போகிறேன். இந்த ஃபாஸ்ட் ட்ராக் பேட்சில் ப்ராப்பராக சிலபஸ் கம்ப்ளீஷன் இருக்கும், அதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக எக்ஸாம்ஸ் இருக்கும். அது வந்து எப்படின்னா மந்த்லி எக்ஸாம்ஸ் இருக்கும், மொடியூல் எக்ஸாம் இருக்கும், கிராண்ட் டெஸ்ட் இருக்கும், ஜிஐபி இருக்கும். அதே மாதிரி சிலபஸ் முடிச்சதுக்கப்புறம் நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம் எல்லாம் வந்து இந்த ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் பேட்சில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஆன்லைனாக படிக்கிறீங்கன்னா நீங்கள் எங்கேருந்து வேணாலும் படிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் ஆஃப்லைன் படிக்கிறீங்கன்னா நம்மளோட திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் கேம்பஸில் நம்ம திஸ் ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் வந்து October 6 ஆரம்பிக்குது. ஸோ டைம் வந்து இன்னும் ஆல்மோஸ்ட் ஒரு 1 week தான் இருக்குது. ஸோ ரொம்ப யோசிக்காதீங்க. உங்களுக்கு ஒரு சிஸ்டத்தோட சப்போர்ட் வேணும்,
அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இதை வந்து லாஸ்ட் சான்ஸாக எடுத்துக்கோங்க. இந்த சான்ஸை நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணலைன்னா பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் நான் சொன்ன மாதிரி ரொம்ப டிசிப்ளினாக, ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக வீட்டில் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னாலும் உங்களால் கவர் பண்ண முடியும். ஓகே பசங்களா? ஸோ ஃபாஸ்ட் ட்ராக் பேட்சோட மோர் டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஃபீ டீட்டெயில்ஸு, மற்ற கிளாஸ் எங்கே எப்போ ஆரம்பிப்பாங்க, எப்படி இருப்பாங்க, அதை பற்றியெல்லாம் மோர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பரில் எல்லாம் கால் பண்ணி நீங்கள் பேசலாம். ஓகே, அண்ட் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஏன்னா சைலத்தோட யூடியூப் சேனல், நீட் தமிழ் சேனல் ஆகட்டும், CBSE ஆகட்டும், அப்போ அங்கே எல்லாம் நம்ம போடுற கிளாஸோட நோட்ஸ் வந்து இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் அவைலபிளாக இருக்கும். அதுக்கு நீங்கள் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே பசங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எஃபெக்டிவாக இருந்தால்னா இந்த வீடியோக்கு கீழே உங்களோட